வானல் எண்ணெய் ஊற்றுற பாருங்க எப்படி செய்யணுன்னு. எண்ணெய் ஊற்றின பிறகு இது காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு போடுங்க. இந்தமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு வாசனையாக இருக்கும். வெந்தயம் போட்டு தாளிப்போம். இது கூடயே துவரம்பருப்பு போட்டுட்டு அடுத்தது கொஞ்சோண்டு ஜீரகம் பாருங்கள், ஜீரகம் போட்டுக்கணும். அடுத்தது வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சதும் 2 கடுகு. இந்த 4 பொருளும் போட்டு வெடிக்க விட்டு குழம்பு வச்சு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். எல்லாம் பொரிஞ்சிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் போட்டுறேன். 2 கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு இந்த கத்திரிக்காயும் இன்னொரு சுண்டைக்காயும். வெறும் சுண்டைக்காய் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அதோட இன்றைக்கி வச்சு அவங்களோட 4 சாரில் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். கொஞ்சம் நேரம் வாங்கணும்னா உடனே இந்த சுண்டை காரி வச்சுருங்க பாருங்கள். இதை போட்டு இதையும் நல்லா வதக்கணும். இதை வாங்கும்போது 2 கொத்து கருவேப்பிலை தரேன். பொருளாக வாங்கணும். எப்போ புளி குழம்பு வச்சாலும் கார குழம்பு வச்சாலும் நம்ம என்ன காய் போடுறோமோ அந்த காயை இதுமாரி வதக்கி விட்டுட்டு உடனே புளி ஊற்றக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த காயெல்லாம் வெந்த பிறகு தான் புளி ஊற்றணும். ஏன்னா காய் ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி அதனால் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் லைட்டாக. ஊற்றினேன். இதை கத்திரிக்காய் போட்டிருக்கோம்ல, அது கொஞ்சம் மறுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இதை இப்படியே 2 கொதி ஊற்றினதும் அதுக்கப்புறம் புளி ஊற்றணும். இப்போ கொதிக்குது பாருங்கள். இந்தமாரி கொதித்த உடனே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும் பாருங்கள். இதை அப்படியே ஊற்ற போகிறோம். ஊற்றி வச்சு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். தேவையான உப்பு போட்டுருங்க. பாருங்கள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன் பாருங்கள். குழம்பு மிளகாத்தூள் இது 2 ஸ்பூன் போட்டு இது இதோட விட்டுடலாம். காரம் வேணாங்கிறவங்க எங்கள் வீட்டில் காரம் வேணுங்கிறதால நான் கொஞ்சம் காரப்பொடி போடுறேன். அது 1 ஸ்பூன் போட போகிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி. இப்போ நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா புளி குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள். கொதிக்குது பாருங்கள் நல்லா. இப்போ தான் எங்கள் கொஞ்சம் வந்து ஒரு முருங்காய் கொடுத்தாப்புல அதை போடுறேன் பாருங்கள். போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கணும். காயே போடாமல் வைக்கலாம், வெறும் சுண்டைக்காய் போட்டு மட்டும் சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு ரெடி வச்சு பாருங்கள். சூப்பராக இது இன்றைக்கி சாப்பிட்றத நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். இது சாதத்தோட வத்தல் வச்சுட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இது வத்தல் பொரிக்கிற பாருங்கள்.
அவ்வளோதாங்க, குழம்பு முடிச்சாச்சு, வத்தல் பொரிச்சாச்சு.